ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜவ்வரிசிய வந்து வாஷ் பண்ணி ஒரு சைடு வேக வச்சுட்டேன். ஸோ இந்த பாயாசத்துக்கு 1 லிட்டர் பால் காய வச்சிருக்கேன். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாரி கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அத ஃபில்டர் பண்ணி பால்ல சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாய் வச்சு நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சேமியா வந்து நான் ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். இருந்தாலும் நெய்ல லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ரோஸ்டட் இல்லாத சேமியா எடுத்தா நல்லா இந்த அளவுக்கு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நீங்க வறுத்துக்கணும். ஸோ இப்போ வறுத்தது எல்லாத்தையும் பால்ல சேர்த்துக்கலாம். ஸோ சேமியா அண்ட் ஜவ்வரிசி 2ம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் அடிச்சுக்கலாம். ஏலக்காய் அடிச்சு சேர்த்ததுக்கப்புறமா, இப்ப நம்ம சேமியா, ஜவ்வரிசி 2ம் வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் உப்பு நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு. ஸோ இப்ப சூப்பரா ரெடி ஆயி வந்துருச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தா நீங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு விளாக்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.